ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் சிக்கனை வச்சு செஞ்சீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது நாம் சப்பாத்தி கூட, நான் கூட, பரோட்டா, அப்புறம் தேங்காய் பால் சாதம், வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் வெடிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம்னா 4 போட்டுக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகுத்தூள், மிளகு, சோம்பு, சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன். அது கூட நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு இல்லாமையும் சிக்கன் மட்டும் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் குவான்டிட்டி நிறையா வேணுன்றதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் சிக்கன் மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்துடுச்சு.
இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேவரட்டாகவே மாறிடும். ஸோ see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.